ECBN ஸ்தாபனத்தார் நடத்தும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு நிகழ்ச்சியின் மூலமாக இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். கண்ணீரின் ஜெபம் கேளும், கதறலின் குரல் கேளும், கர்த்தாவே என் தேசத்திற்கு சமாதானம் தந்து விடும். கர்த்தாவே என் ஜனங்களுக்கு சமாதானம் தந்து விடும். தேசங்களில் பல தேசங்களில் அகதிகளானார் என் ஜனங்கள். தேசங்களில் பல தேசங்களில் அகதிகளானோம் ஐயா நாங்கள். தேவனே உங்களை தேடணுமே, தேவனே உங்களை தேடணுமே. தேசம் சென்று வாழணுமே, சொந்த தேசம் சென்று வாழணுமே. கண்ணீரின் ஜெபம் கேளும், கதறலின் குரல் கேளும், கர்த்தாவே என் ஜனங்களுக்கு சமாதானம் தந்து விடும். கர்த்தாவே என் ஜனங்களுக்கு விடுதலை தந்து விடும். வாழ்வில்லையா இனி வாழ்வில்லையா, வாழ்வுக்காய் ஏங்கும் என் ஜனங்கள். வாழ்வில்லையா இனி வாழ்வில்லையா, வாழ்வுக்காய் ஏங்கும் என் ஜனங்கள். வல்லவரே சுவை அறியணுமே, வல்லவரே உம்மை அறியணுமே. வளமான வாழ்க்கை வாழணுமே, என்றும் வளமான வாழ்க்கை வாழணுமே. கண்ணீரின் ஜெபம் கேளும், கதறலின் குரல் கேளும், கர்த்தாவே என் ஜனங்களுக்கு நிம்மதி தந்து விடும். கர்த்தாவே என் தேசத்திற்கு சமாதானம் தந்து விடும். பாவங்களில் பல சாபங்களில் பாழாய் போகின்ற என் ஜனங்கள். பாவங்களில் பல சாபங்களில் பாழாய் போகின்ற என் ஜனங்கள். அன்பான உங்களை அறியணுமே, அன்பான இயேசுவை அறியணுமே. பாவங்கள் நீங்கி வாழணுமே, எல்லா சாபங்கள் நீங்கி வாழணுமே. கண்ணீரின் ஜெபம் கேளும், கதறலின் குரல் கேளும், கர்த்தாவே என் ஜனங்களுக்கு விடுதலை தந்து விடும். கர்த்தாவே என் ஜனங்களின் பாவங்களை மன்னித்து விடும். ஆவிகளால் தீய ஆவிகளால் அலைந்து திரிகின்ற என் ஜனங்கள். ஆவிகளால் தீய ஆவிகளால் அலைந்து திரிகின்ற என் ஜனங்கள். பரிசுத்த ஆவியை அறியணுமே, பரிசுத்த ஆவியை அறியணுமே. பரிசுத்தமாக வாழணுமே, என்றும் வல்லமையாகவும் வாழணுமே. கண்ணீரின் ஜெபம் கேளும், கதறலின் குரல் கேளும், கர்த்தாவே என் ஜனங்களுக்கு சௌக்கியம் தந்து விடும். கர்த்தாவே என் ஜனங்களை நீர் இன்றே ஆசீர்வதியும். ஆம் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் எல்லா சூழல்களையும் அறிந்திருக்கிற தெய்வம், எல்லா சூழலையும் அறிந்த தெய்வம். உடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களை விடுவித்து, பிள்ளைகளின் பிள்ளைகளை விடுவித்து, சகோதர சகோதரிகளை விடுவித்து ஆசீர்வதித்து இந்த பூமியிலே அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசுவாராக. விசேஷமாக உலகத்தின் பல எல்லைகளிலே வாழுகிற தமிழ் பேசுகிற ஜனங்களோடு கூட கர்த்தர்
விசேஷித்த விதத்திலே இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி அவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதை நான் உணர்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இதன் கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, சமுதாயத்திலும் தேசத்திலும் பெரிய மாற்றங்கள் வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே எந்த தேசம் உருவானாலும் அது தேவனால் தான் உருவாக முடியும். ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமானால் அது தேவனுடைய மனுஷர்களால் அதை அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் நாடு என்றதான ஒரு நாடு, ஒரு காலத்திலே அந்த மக்கள் 1900 ஆண்டுகளாக அவர்கள் அகதிகளாகவும் அனாதைகளாகவும் முழு உலகத்திலும் வாழ்ந்த சரித்திரம் நீங்கள் அறிந்ததே. ஆனால் அவர்கள் இருந்த இடங்களிலே தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, தேவனை நோக்கி கதறின போது அவர்கள் தாயகத்திற்கு வந்து சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் எந்த சத்துரு வந்தாலும் அதை மேற்கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு எப்படி வந்தது? அவர்கள் ஒரு காலத்திலே ஆபிரகாமின் சந்ததி எகிப்து நாட்டில் 400 வருடங்கள் அகதிகளாக அனாதைகளாக அடிமைகளாக இருந்தார்கள். அந்த தலைவர் உருவாக்கப்படாத காரணத்தினால் இன்னும் 30 ஆண்டுகள் கூடவே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை தேவன் சந்தித்து அவர்களை உரிய கானான் தேசத்திலே கொண்டு வந்து விடுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பு அவர்கள் சுகவாழ்வை பெற்ற உடனே அவர்கள் மறுபடியும் தங்கள் பாவ வாழ்க்கைக்குள்ளே போய் தங்களுடைய வாழ்க்கையிலே தாறுமாறதனை செய்த போது அவர்கள் மறுபடியும் சிதறடிக்கப்பட்டு 1900 ஆண்டுகள் தேசங்களிலே அவர்கள் அகதிகளாக அடிமைகளாக வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பு அவர்களை கட்டி எழுப்பின கர்த்தர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த செய்தி ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவதாக. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வார்த்தையை இந்த உலகத்தில் யாருமே சொன்னது கிடையாது. அதிசயங்களை செய்கிற தெய்வம், ஆமேன், அவர் சொல்லுகிறார், மாமிசமான யாவருக்கும் நான் கர்த்தராயிருக்கிறேன். எப்படி இந்த தொலைபேசியை நான் இது என்னுடைய தொலைபேசி அலைபேசி என்று நான் சொல்லுகிறேனோ, ஆமேன், என்னுடையதை நான் என்னுடையது என்று சொல்லுகிறேனோ, அதைத்தான் இங்கே இறைவன் சொல்லுகிறார், மாமிசமான யாவருக்கும் நான் கர்த்தர், நான் அவர்களுக்கு தேவன், நான் அவர்களுக்கு தகப்பன், அவர்களை என்னுடைய சாயலிலே நான் படைத்தேன், அவர்கள் என்னால் உண்டாக்கப்பட்டார்கள், அவர்கள் எனக்குரியவர்கள், என் சுதந்திரத்தை என் பங்கை நான் அப்படியாக விட்டுவிடப் போவது இல்லை என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக வைராக்கியம் கொண்டு என் தேவன் எழும்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தியை கேட்க போகிறோம். சீக்கிரத்திலே தேவன் நம் பக்கம் சாய்ந்து நமக்காக செய்ய போகிற ஒரு அதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இதைத்தான் பக்தன் சொல்லுகிறார். யோபு அடிகளார் 5ஆம் அதிகாரத்திலே, ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து தூக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். என கண்பார்ந்தவர்களே, அவர் செய்கிற அதிசயம் என்னவாம்? தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறவராம், தூக்கிக்கிறவர்களை தூக்கி விடுகிறவராம். ஆமேன், அவர் அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். எண்ணி முடியாத ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே அது நடக்க முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேவன் அதற்கென்று சில மனிதர்களை பயன்படுத்துவார். அந்த மனிதர்களை பயன்படுத்தி அவர் காரியங்களை செய்து முடிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நன்மை வரும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாக நன்மை வரும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த தேசங்களை விட்டு சிதறடிக்கப்பட்ட மக்கள், இஸ்ரவேல் நாட்டை விட்டு மக்கள் 70 ஆண்டுகள் சிதறடிக்கப்பட்டார்கள். முன்பு நான் சொன்னேன், 430 வருடங்கள் அவர்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள்.
அவர்கள் ஒரு கொஞ்ச பேராக போனார்கள். அங்கே பலுகவும் பெருகவும் அவர்கள் விருத்தி அடையவும் கடவுள் செய்தார். ஆனால் 70 வருஷம் அவர்கள் அடிமையாக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று அந்த விவசாயம் செய்த நிலத்தை 6 வருஷம் விவசாயம் செய்து 1 வருஷம் அந்த நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். கவனமா கவனிங்க. 6 வருஷங்கள் விவசாயம் செய்த நிலத்தை 1 வருஷம் ஓய்ந்திருக்க பண்ண வேண்டும். அதை இஸ்ரவேல் மக்கள் செய்யவில்லை. அதற்கு பிறகு நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் அவங்க மனம் போன போக்குல வாழ ஆரம்பித்தாங்க. பாவத்தை தண்ணீரை பருகுவது போல் பாவத்தை பருக ஆரம்பித்தார்கள். அப்படி பாவம் செய்ததான ஆத்துமாக்கள், ஆமேன், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்பேற்பட்ட பாவம் என்பதை ஆமேன் நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்று இல்லை. அப்படிப்பட்ட பாவத்தை ஆமேன் பயங்கரமான வாயினால் சொல்லக்கூடியாத தவறான பாவங்களை ஆமேன் ஜனங்கள் செய்திருக்கிறார்கள். மறைமுகமான பாவங்களை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான பாவங்கள் இன்றைக்கு அனுமதி வழங்கப்பட்டு உலகத்திலே அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாவங்களை செய்வதற்கு காரணம் என்ன? படைத்ததான மெய் கடவுளை மறந்து தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான வாழ்க்கை வாழுவது, தங்களுக்கு இஷ்டமான காரியத்தை தெய்வம் என்று அழைப்பது. நான் விரிவாய் சொல்லுகிறேன். படைத்தவர் ஒருவர் இருக்க படைக்கப்பட்டவைகளை வழிபடுவதே இதற்கு ஒரு பெரிய பிரச்சனை. இதற்கு ஒரு பெரிய மூல காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு உலகத்தை படைத்த ஒரு உரிமையாளர் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் இருக்கிறார். அவர் இருக்க அவர் உண்டாக்கினதான படைத்ததான படைப்புகளை வழிபட தொடங்கும் போது மிகவும் பிரச்சனையிலே நாம் மாட்டிக்கொண்டோம். நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேசத்திலிருந்து வேறே தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய உயரிய திட்டத்தினால் தேவன் அதை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் தேசத்தை விட்டு வெளியே வந்த மக்களை ஒரு பெரிய திட்டத்திற்காக அழைத்திருக்கிறார். ஆம், நீங்கள் வெளியே பணத்தை சம்பாதித்து வீட்டை கட்டி கல்யாணத்தை கட்டி பிள்ளை புட்டிகளை பெற்று அவர்களுக்கும் கல்யாணம் செய்து அவர்களும் பிள்ளை புட்டி பெறுவது நல்ல விஷயம். ஆனால் அதற்கு மாத்திரம் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வரவில்லை. நீங்கள் தேசத்திற்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற வேண்டும். ஏனென்று சொன்னால், வெளியிலே வந்த நீங்கள் இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து நீங்கள் அவரை நோக்கி கதறி அவரை நோக்கி ஜெபித்து, ஆண்டவரே என் தேசத்துக்கு ஒரு சேமத்தை தரமாட்டீரா, என் தேசத்துக்கு ஒரு வாழ்வு தரமாட்டீரா, நாங்கள் எத்தனை நாள் தான் இப்படியாக வாழுகிறது என்று சொல்லி நீங்கள் கதறி ஜெபிக்கும் போது தேவன் உங்களை உருவாக்க ஆரம்பிப்பார். நல்ல தலைவர்களாக உருவாக்க ஆரம்பிப்பார். நல்ல பிரஜைகளாய் உங்களை உருவாக்குவார். நீங்கள் வெளியிலே கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நீங்கள் உருவாக்கப்படுவதற்கும் தேசத்தை கட்டி எழுப்புகிற ஆற்றலை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கும் என்பதை மறந்துவிடவே கூடாது. அதைத்தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு உங்களை விட்டு கொடுக்கும் போது, நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் மனதிலே மன நிறைவோடு இயேசுவே என் பாவங்களை மன்னியும், மாத்திரமல்ல என் குடும்பத்தின் பாவங்களையும் என் தேசத்தின் பாவங்களையும் மன்னியும் ஐயா, படைத்தவராகிய உம்மை விட்டு நான் படைப்புகளை தொழுது விட்டேனே, என்னை மன்னியும் என்று நீங்கள் கதறுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த புதிய வருஷத்திலே நான் சொல்லுவேன், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, உங்கள் தேசத்திற்கும் உண்டாக போகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பார்ந்தவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் மன்றாடும் போது இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களை பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்பிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, ஆமேன். எப்படியாமுங்க? அவர் உங்களுக்கு சௌக்கியம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சௌக்கியம் இருக்கிறதா? அல்லது ஒன்றால் இன்னும் ஒரு மொழியாக்கம், அதே தமிழ் வார்த்தையில நிறைய இருக்குது, ஆரோக்கியம் இருக்கிறதா, சுகம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சுகம், அந்த ஆரோக்கியம், அந்த சௌக்கியம் இருக்கிறதா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் ஆரோக்கியமாக்கவும் ஆரோக்கியத்தை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இரண்டாவது கேள்வி நான் கேட்கிறேன், நாம் உண்மையாகவே சமாதானத்தோடு இருக்கிறோமா? நாம் நல்ல வீட்டிலே வாழுகிறோம், எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லாத நாட்டிலே நாம் வாழுகிறோம். ஆனால் எங்களுக்கு சமாதானம் இல்லையே, உள்ளத்திலே சமாதானம் இல்லையே. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, தேசத்தை விட்டு வெளியிலே சென்ற மக்களுக்கு பின்னாடி ஒரு பட்டயம் ஒன்று பின்னாடி சுத்திட்டே கிடக்குமா. புரியுது? அவங்களுக்கு கவனமா இருக்கணும். பட்டயம் எப்ப வந்து பாயும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த சமாதான குறைச்சலை உண்டாக்கி, சரீரத்திலே பலவீனங்களையும் நோய்களையும் உண்டாக்கி, உங்களுடைய வாழ்க்கையிலே தப்பினோம் பிழைத்தோம் என்று இருந்தாலும் எத்தனை வேதனை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை துன்பத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் மனம் திரும்பும் போது இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நீங்க மனம் திரும்பும் போதுதான் இந்த சுகம், சமாதானம், அது மாத்திரமல்ல சத்தியம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கிறேன். ஆமீன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிறைந்துள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். ஆமீன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்துமாம். பாருங்கள், சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காடும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமீன். பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்கு காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். எனக்கு கவனமா கவனித்தீங்கன்னு சொன்னா, தேவன் வந்து என்ன சொல்றாராம், ஒரு மலையிலே ஒரு பெரிய விருந்தை உண்டாக்கினாராம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் நம்முடைய தேசமும் சுகமாய் சூபித்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி மலையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒரு பெரிய விருந்து, எப்படி ஒரு பெரிய விருந்து உண்டு மகிழுவது போல இந்த கல்வாரியிலே அவர் செய்ததான தியாக மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறது. என கண்பார்ந்தவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்திலே அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் செய்த தியாகத்தை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கும் என் சந்ததிக்கும் என் தேசத்திற்கும் ஒரு மாற்றம் வேண்டும் அப்பா என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்களானால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அவர் ஆமீன் சகல ஜனங்களை மூடியிருக்கிற முக்காடையும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடலையும் அவர் அகற்றி விடுவார். அது மாத்திரமல்ல, ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறதாக, அவர்களுடைய முகத்தில் இருக்கிறதான கண்ணீரை துடைக்கிற ஒரு காரியமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைப்பதற்கு, ஆமீன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மாற்றுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே செய்த மாபெரும் தியாகம், ஆமீன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்கி வைத்திருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நீங்கள் நம்ப வேண்டும்,
அதுதான் தெய்வம் செய்த அதிசயமான காரியம். ஆமென். இந்த உலகத்திலே நாம் அப்படியே அழிந்து போவதல்ல, இந்த உலகத்திலே அப்படியே நாம் கைவிடப்பட்டு போவதல்ல. தேவன் அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்காக ஒரு மாபெரும் காரியத்தை சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். அதை நீங்கள் நம்பும் போது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு புது வாழ்வு வரும், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு புது வாழ்வு வரும், தேசத்துக்கும் ஒரு புது வாழ்வு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமேன், அனாதை வாழ்க்கை, அடிமை வாழ்க்கை, அகதி வாழ்க்கையில் வாழ்ந்த ஜனங்கள் தேவனை முழுமையாய் தேடின போது அவர்களை விடுவித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுவிப்பாராக. ஆமேன். இந்த உலகத்திலே நாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதான மக்கள் கூட்டம் யார் தெரியுமா? மரித்தவர்கள். அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படி என்று நாம் நினைக்கிறோம். ஆனா மரித்ததுக்கு பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அடுத்தது இனி பிறக்காத மக்கள். இன்னும் பிறக்காத மக்களுக்கும் மரித்த மக்களுக்கும் தற்போது இந்த உலகத்திலே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே பிறந்து விட்டோமானால் நமக்கு பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் சொல்லுகிறேன், அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு வழியும் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமேன். அம்மாவுடைய கற்ப பையில இருக்கிற பிள்ளைக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பையூர்ல இருக்கிறாங்க. பையூர்ல நாம் இருந்தோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் பையூர்ல இருந்தோம். அம்மாவுடைய கற்பப்பை, அதுல நமக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் டியூப் வழியா நமக்கு என்ன வருது? ஆக்சிஜன் வருதா, சாப்பாடு வருதா, என்ன ஊட்டச்சத்து வருதா, எல்லாமே வரும். அம்மாதான் பாவம். அவங்கதான் திரும்பி படுக்க முடியாது, அப்படி நடக்க முடியாது, குனிய முடியாது, ரொம்ப பிரச்சனை. ஆனா எங்களுக்கு 9.5 மாசம் வயிற்றுக்குள்ள நாம் இருக்கும்போது, அந்த பையூர்ல இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா வெளியில வர்றோம் பாருங்க, பிறந்து வெளியே வரும்போது டகாரண்டு பொய்யூர்ல பிறந்துடுறோம். நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊர் ஒரு பொய்யூர். சத்தியத்திற்கு விரோதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் விளம்பரங்கள், எங்கு பார்த்தாலும் பாருங்கள் ஏமாற்றங்கள், தோல்விகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள். பொய்யூர்ல நாம் வாழுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட பொய்யூர்ல இருக்கிற நம்மை மீட்டு மெய்யூருக்கு கொண்டு போவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே மெய்யூருக்கு நாம் போக வேண்டும். அப்படி மெய்யூருக்கு நாம் போக வேண்டுமானால் நாம் சத்தியத்தை அறிய வேண்டும். அதுதான் ஒரு பெரிய அதிசயம். மெய்யூருக்கு நாம் போவதுதான் அதிசயம். சகல ஜனங்களுக்கு, மாமிசமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஒரு காலத்துல சகல ஜனங்களுடைய முடிவும் அவருக்கு முன்பாக வந்தது. என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்க ஆசீர்வாதமாகவே இருக்க போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர்கள் துடைக்கப்படும், உங்களுடைய முக்காடுகள் எடுக்கப்படும். உங்களுக்கு எந்த ஒரு முகவரி இல்லாமல் வேதனையோடு, தவிப்போடு, ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அருமையானவர்களே, ஆமீன், இந்த அற்புதமான வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போமா? இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடைவதற்கு ஒரு மனிதன் காரணமாக இருந்தார். அந்த மனிதன், ஆமீன், ஒரு நாட்டுக்கு, இங்கிலாந்து தேசத்திற்கு தேவையான ஒரு பொருளை தயாரித்து கொடுத்தார். அப்போது அந்த சந்தோஷத்திலே, அவர்கள் வின் பண்ண சந்தோஷத்திலே, ஐயா, உன்னை நாங்கள் வாழ்த்த விரும்புகிறோம், உனக்கு ஒரு பாராட்டு விழாவை செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு பெரிய கூட்டத்தை விழாவை எடுத்த போது அவர் சொன்னார், நான் மாத்திரம் விழாவை எடுக்க, எனக்கு மாத்திரம் பாராட்டு வருவதை நான் விரும்பவில்லை. என் ஜனங்கள் 1900 வருஷங்களாக அகதிகளாக, அனாதைகளாக திரிகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு தேசம் வேண்டும், அதை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டபோது அந்த கனத்துக்குரிய, மதிப்புக்குரிய ராணி அவர்களால் அது பிரகடனப்பட்டு இஸ்ரவேல் நாடு சுதந்திரம் அடைந்தது. வெளியிலே அகதியாய் அலைந்த ஒரு மனுஷனுடைய நன்மை அநேகருக்கு நன்மையை உண்டாக்கினது போல, வெளி தேசங்களே வாழுகிற பிள்ளைகளாகிய நாம் சட்ட திட்டங்களை மதித்து, ஆமீன், நாங்கள் உண்மையும் உத்தமும், இது ஒரு நல்ல ஜனக்கூட்டம் என்ற உணர்வோடு கூட வாழுவோமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை அடைத்து நாம் செபிக்க போகிறோம். ஆமீன். கண்களை அடைத்து நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அருமையான தேவ பிள்ளையே,
தேவனாலே செய்யக்கூடாத ஒரு காரியம் உண்டா? தேவன் உங்களை, என்னை, நம்மை வெளி உலகத்திலே வைத்ததற்கான நோக்கம் என்ன? வெளி உலகத்திலே வைத்ததான திட்டம் என்ன? எதற்காக நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள்? ஆமேன். என்ன செய்யும்படியாக கடவுள் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்? ஆமேன். அவருடைய விருப்பம், உங்களை குறித்து அவருடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். வேதனையான வாழ்க்கை, கண்ணீரான வாழ்க்கை, ஆரோக்கியமற்ற வாழ்க்கை, சத்தியமில்லாத வாழ்க்கை, அநீதி நிறைந்த வாழ்க்கை என் வாழ்க்கையிலே வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி சத்தியபரனை பார்த்து, படைத்தவரை பார்த்து, படைப்புகளாகிய நாம் பணிந்து கொண்டு அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. எல்லா முகங்களும் பிரகாசமடைந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமடைவதற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களா? நான் வெளிதேசத்திலே இருந்து இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, வேதத்திலே பார்க்கிறோம், 1/3 மக்கள் மரித்து விடுவார்கள். 1/3 மக்கள் ஆமேன் தேசத்திலே துன்பத்தோடும் வேதனையோடும் விடிந்தால் எப்போது பொழுதுபடும் என்றும், பொழுதுபட்டால் எப்போது விடியும் என்ற மனப்பான்மையோடு இருப்பார்கள். ஆனால் 1/3 மக்களை கர்த்தர் புற தேசங்களுக்குள்ளே அனுப்புவார். அவர்களை சந்திப்பார். அவர்களை கர்த்தர் சந்தித்து நல்ல ஆற்றலுள்ள மக்களாக, நல்ல தன்னிறைவுள்ள மக்களாக, தமக்காக பணியாற்ற மக்களாக உருவாக்குறது தான் வேதத்திலே காணப்படக்கூடிய சத்தியம். இன்றைக்கு உங்களை கர்த்தர் உருவாக்குகிறார். உங்களை கர்த்தர் நல்வழிப்படுத்துகிறார். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அந்த சபையிலே சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டம் வெகு சீக்கிரம் நிறைவேறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் அதை கண்டு களி கூறுவீர்கள். அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதோ உம்முடைய பிள்ளைகளை நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன்மார், மதிப்புக்குரிய அக்காமார், தாய்கள், தகப்பன்மார், ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடையும் ஐயா. முகங்களிலிருந்து கண்ணீரை துடையும் ஐயா. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஏன் தான் எனக்கு இப்படி பிரச்சனையோ என்று சொல்லி ஆமாண்டே மன கிளேசத்தோடு வாழுகிற மக்களுக்கு ஒரு உண்டாக்குங்க சுவாமி. நான் நோக்கத்தை விட்டு வேற ஏதோ செய்வதனால் எனக்கு பிரச்சனை, நான் சரியான நோக்கத்திற்கு திரும்புகிறேன். என்னை வெளி தேசங்களிலே வைத்த இறைவனுக்காக, இயேசுவுக்காக நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்க தொடங்கும் போதே மெய்யான சந்தோஷம் உம்முடைய பிள்ளைகளை மூடட்டும் சுவாமி. இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே உம்முடைய சகல ஆறுதலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. ஆமாண்டவரே, மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா விதத்திலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் நாங்கள் தொலைபேசியிலே, எல்லாவற்றையும் நாங்கள் டிவியில பேச முடியாது. ஆனால் இதை குறித்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குமானால், ஜெப உதவி உங்களுக்கு தேவைப்படுமானால், நீங்கள் ஸ்கிரீனிலே பார்க்கிற நம்பரோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் கிருபையும் உங்களை தொடருவதாக. நன்றி, வணக்கம்.